சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் இளவரசன் நகர் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு 13.76 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, பூரணாங்குப்பம் அங்காளம்மன் நகர் பகுதிகளில் உள்ள சாலைகளுக்கு 4.20 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூரணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் அருகில் உள்ள முழியன் குளத்திற்கு 11.12 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் ஆலயத்தின் சார்பில் மாசிமக தீர்த்தவாரி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மனை முதல் முறையாக மணல் சிற்பங்களாக வரைந்து வண்ணங்கள் பூசி பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டன. மேலும் மாசிமக தீர்த்தவாரிக்காக வானூர், அரசூர், சேதராப்பட்டு, பிள்ளையார்குப்பம், புளிச்சபாளையம், முத்திரப்பாளையம், அண்ணாநகர், நெல்லித்தோப்பு, புதுக்குப்பம், நோனாங்குப்பம், பூரணாங்குப்பம், பாகூர், நெல்லிக்குப்பம், ஓடைவெளி, மாஞ்சாலை, ஆர்கேஆர் நகர், வினோபா நகர், அரியாங்குப்பம், புதுக்குளம், சொர்ணா நகர், சிவலிங்கபுரம், மணவெளி என்று 53 கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மாசிமக திருவிழாவிற்கு வருகை தந்திருந்தன. அவைகளை காலை 6 மணிக்கு மேல் மாசிமக தீர்த்தவாரி திருவிழாவில் பங்கேற்கும் அனைத்து கோவில்களில் இருந்து வரும் சுவாமிகள் செங்கழு நீரம்மன் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து வீராம்பட்டினம் கடற்கரையில் அலங்காரத்தில் வைக்கப்பட்டிருந்த சுவாமிகள் பொதுமக்களுக்கு அருள் பாலித்தனர். மேலும் அனைத்து இடங்களிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் தேவஸ்தானம், மக்கள் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். பண்ணி போறேன் இந்த 5 மோகம் தெரியல. சாமி கும்பிடுங்க. புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரி விழாவை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் காமராஜர் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஏற்பாட்டில் 9வது ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது. சாரம் மார்க்கெட் எதிரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று பக்தர்கள் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மாநில செயலாளர் ஜவஹர், தொகுதி தலைவர் தணிகைவேல் என்கிற குமார், துணைத் தலைவர் ரவி, கட்சி பிரமுகர் சுகுமார், மத்திய மாவட்ட செயலாளர் அந்த்வான், இணை செயலாளர் இன்பராஜ், OBC அணி மாநில செயலாளர் சுரேஷ் என்கிற சுகுமார், பொருளாளர் சங்கர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் பல்வேறு வார்டு தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நிறைய மறைகிற ரைட். தமிழக
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் பல இடங்களில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கடலூர் மத்திய ஒன்றிய சார்பில் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி தலைமையில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி, மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் பார்த்திபன் முன்னிலையில் முதலமைச்சர் வாழ்க, திராவிட மாடல் ஓங்குக என்று கோஷங்களை எழுப்பி முதலமைச்சர் தமிழ்நாட்டில் செய்த பணிகளை கூறியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் 500 நபர்களுக்கு அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி ராஜாராமன், சட்டமன்ற தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் தனசேகரன், ஒன்றிய பொருளாளர் திருச்செல்வம், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சிலம்பரசன், துணை அமைப்பாளர்கள் ஆடலரசு, பிரசாந்த், விமல்ராஜ், கடலூர் வடக்கு மற்றும் மத்திய ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த், இளங்கோவன் மற்றும் சார்பு அணியின் மாவட்ட, ஒன்றிய, ஊராட்சி கிளை செயலாளர்கள், திமுகவின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒன்றிய செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி மற்றும் கட்சி பிரமுகர்கள் செய்திருந்தனர். அப்ப இன்னொரு ஊ போடுவா. புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி பகுதியில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு கோவில்களின் சுவாமிகள் வீதியுலா நிகழ்ச்சி நடைபெற்றது. தீவனூர் விநாயகர், மயிலம் முருகன் கோவில், செஞ்சி பெருமாள் கோவில் மற்றும் ராயபுதுப்பாக்கம் சிவன் கோவில் ஆகிய சுவாமிகள் பக்தர்களின் வழிபாட்டிற்காக வீதிகளில் உலா வந்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை பெற்றனர். அன்னதான ஏற்பாடுகளை தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த பாரதி, மோகன சரவணன், ஹரிபிரசாத், பன்னீர்செல்வம், அஜித்குமார், மகேஷ்குமார், மதன், முருகா, கார்முகிலன், பிரதீப் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட கொம்பாக்கம் அண்ணா நகரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 13.43 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை மற்றும் குப்பம்பேட் கிராமத்தில் உள்ள 2 குறுக்கு வீதிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறையின் பாட்கோ மூலம் 7.78 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை என மொத்தம் 21.21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன், பாட்கோ மேலாண் இயக்குநர் கந்தன் என்கிற சிவராஜ், இளநிலை பொறியாளர் முரளி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கந்தசாமி, ஜனா, பரதன், இளங்கோ, வஜ்ரவேலு, ரவி, அருண், ஆறுமுகம், ரமேஷ், லூகாஸ், சிவகுமார், செந்தில்குமார், முத்துக்குமார், நாகராஜ், பாபு, ஐயப்பன், செல்வம், ஹரிஹரன், சபரிநாதன், சுதர்சன், தேவதர்ஷன், பெலிக்ஸ், மோகன்ராஜ், எழில் செல்வன், வீரமுத்து, செல்வம், சுகுமார், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், மாநில துணை அமைப்பாளர் ராமதாஸ்,
துணைத் தலைவர் கதிரவன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் சரவணன், முருகன், தட்சிணாமூர்த்தி, கார்த்திகேயன், கமல் பாஷா, பாலமுருகன், சொக்கலிங்கம், மதியழகன், சேகர், நாகராஜ், அலிஸ்டர், விக்கி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஐயா ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடத்தப்படும் ரோட்டரி பிரீமியர் லீக் 3வது சீசன் 2026 கிரிக்கெட் தொடரின் தொடக்க விழா புதுச்சேரி CAP கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த தொடக்க விழாவில் முதன்மை விருந்தினராக ரொட்டேரியன் PDG பாலாஜி கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். போட்டியில் பங்கேற்ற ரொட்டேரியன்கள் மற்றும் அணியின் உரிமையாளர் அனைவருக்கும் வாழ்த்துகள் தெரிவித்தார். கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் ஆனந்தன் பங்கேற்றார். ஜோன் 5 அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் கந்தன் பங்கேற்றார். தொடக்க விழாவில் விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. மாலை 7 மணிக்கு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் லியோன் தலைமையில் ரோட்டரி பிரீமியர் லீக் கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டது. விழாவில் அணியின் உரிமையாளர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ரோட்டரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளின் நிறைவு விழா நேற்று முன்தினம் கிளிம்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. நிறைவு விழாவில் முதன்மை விருந்தினராக ரொட்டேரியன் PDG மணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். கௌரவ விருந்தினர்களாக மாவட்ட ஆளுநர் 2026-2027 ரொட்டேரியன் வைத்தியநாதன், ஜோன் 5 மாவட்ட துணை ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் கந்தன், ஜோதி ஐகர் சென்டர் நிறுவனர் மற்றும் மருத்துவ இயக்குநர் ரொட்டேரியன் டாக்டர் வனஜா வைத்தியநாதன், ரோட்ராக் சேர்மன் ரொட்டேரியன் ராசன், கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் சேர்மன் ரொட்டேரியன் ஆனந்த், ஜோன் 5 அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் தேவிகா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த கிரிக்கெட் தொடர் ரோட்டரி உறுப்பினர்களிடையே நட்பு, ஒற்றுமை, விளையாட்டு உணர்வு மற்றும் சமூக சேவை உணர்வை வளர்க்கும் நோக்கில் நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி மெரினா ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சரவணன், செயலாளர் ரொட்டேரியன் செந்தில்குமார், பொருளாளர் ரொட்டேரியன் யுவராஜ், ஸ்போர்ட்ஸ் சேர்மன் ரொட்டேரியன் வேல்முருகன், ரொட்டேரியன் கிளப் ட்ரெய்னர் முத்துராஜலு, கிளப் அட்வைசர் ரொட்டேரியன் மாரி மணி, மெரினா உறுப்பினர்கள் தலைமையில் விழா சிறப்பாக நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் மெரினா சூப்பர் கிங்ஸ் மற்றும் AV ராக்கர்ஸ் மோதினர். அதில் மெரினா சூப்பர் கிங்ஸ் அணி முதல் பரிசு 50,000 ரூபாய் மற்றும் கோப்பையும் வென்றது. AV ராக்கர்ஸ் அணி 2வது இடம் பிடித்து 30,000 ரூபாய் மற்றும் கோப்பையை வென்றது. நன்றி தெரிவித்து மனப்பூர்வ வாழ்த்துக்களையும் நாம் அனைவரும் இன்னும் நெருக்கமாக Rotary Premium our AG 6 we would like to sponsors AVM Dr. Velmurugan. பாருங்க. Thank you. இன்னைக்கு இந்த IPL இருக்குது. அடுத்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம பெரிய கிரவுண்ட்ல விளையாட போறோம்ட்டு. கண்டிப்பா ஏன்னா எங்க கிளப்லயே நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா நகர், மகாலட்சுமி நகர் மற்றும் எத்திராஜ் நகரை மேம்படுத்தவும் மற்றும் எல் வடிவ வாய்க்கால் உள்ளிட்ட உட்புற சாலைகளை கட்டுவதற்கும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் பிரேம்நாத் மற்றும் ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சாரி பக்கத்துல வாங்க. ஓகே
ஓகேங்களா? ஓகேண்ணா. பாருங்க ஓகேண்ணா. வெயிட்டான புதுவை வைத்திக்குப்பம் கடற்கரையில் ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். இதில் கலந்து கொள்ள புதுவை மட்டுமின்றி அண்டை மாநில உற்சவர்களும் வருவது வழக்கம். அந்த வகையில் தீவனூர் விநாயகர், மயிலம் முருகர், செஞ்சி ரங்கநாதர் உள்ளிட்ட உற்சவர்கள் புதுவை வருவர். இந்த சுவாமிகளை தரிசனம் செய்ய புதுவையில் திரளான பக்தர்கள் திரள்வர். அவர்களுக்கு புதுவை சாரம் மார்க்கெட் வீதியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாரம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்குவது வழக்கம். அதுபோல் 16ஆம் ஆண்டாக மாசி மகத்திற்கு வரும் உற்சவ மூர்த்திகளுக்கு வரவேற்பு தரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சாரம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்க தலைவரும் ராகவா விஷன் தொலைக்காட்சியின் எம்டியுமான பாலன், செயலாளர் குருமூர்த்தி, பொருளாளர் ரவி என்கிற வீரபுத்திரன், அவை தலைவர் முனுசாமி என்கிற சுந்தர், துணைத் தலைவர் வேலாயுதம், செயற்குழு உறுப்பினர் சரவணன், கௌரவ தலைவர்கள் இளங்கோவன், சிவாலய இளங்கோவன், உறுப்பினர்கள் கிருஷ்ணவேணி, சரவணன், கோபால், ஆனந்த், சீனிவாசன், ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். மாசிமக தீர்த்தவாரி விழாவை முன்னிட்டு SS டிஜிட்டல் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் அண்ணா சாலை அருகே சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகம் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை தலைவர் அகிலன், திமுக தொகுதி நிர்வாகிகள், ஆட்டோ சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மக்களின் ஆன்மீக உணர்வை முன்னிறுத்தி சமூக நல்லிணக்கத்துடன் நடைபெற்ற இந்த அன்னதானம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாக 19வது ஆண்டு மாசிமக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் போத்தீஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் பாலமுருகன், தொகுதி செயலாளர் சக்திவேல், வர்த்தகர் அணி துணைத் தலைவர் குரு, ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் தேவேந்திரன், கிளைக்கழக செயலாளர்கள் கருணாகரன், அகிலன், கிரி, நெல்சன், துணை செயலாளர் ரவி என்கிற வைரவேல், மாணவரணி ஸ்ரீபன்ராஜ், இளைஞரணி விக்னேஷ், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆட்டோ சங்க தலைவர் ரவி என்கிற ஆறுமுகம், செயலாளர் முருகன், பொருளாளர் சதீஷ்குமார், துணை செயலாளர் முருகன், துணைத் தலைவர் கண்ணன் உள்ளிட்ட ஆட்டோ
இப்படியே வந்துடுறேன் நான் இப்படி வந்துடுறேன். எப்படியே போயிண்ணா. புதுவை செஞ்சி சாலையில் பாதாள சாக்கடை நிரம்பியதால் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த நேரத்தில் கழிவுநீருடன் சேர்ந்து எண்ணெய் கசிவும் வெளியேறியதால் சாலை முழுவதும் வழுக்கலாக மாறியது. இதனால் அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து வழுக்கி விழுந்தனர். இந்த விபத்தில் 5ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவத்தை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சாலையில் தண்ணீரை பீய்ச்சி அடித்து எண்ணெய் கசிவை அகற்றினர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதாள சாக்கடை பராமரிப்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், 5 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தபோது படித்தவர்கள், அறிவு ஜீவிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட 35,000 பேர் தாமாக முன்வந்து திரண்டனர். மேலும் பிரதமரின் வருகையை வரவேற்று அன்பு பாராட்டியுள்ளனர். இதிலிருந்து புதுச்சேரி மக்களின் பார்வை மாறியிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் என்றார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் முடங்கி கிடந்த புதுச்சேரியை சிறந்த புதுச்சேரியாக மாற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு தேசிய ஜனநாயக கூட்டணியின் இரட்டை என்ஜின் ஆட்சியில் நிறைவேறியிருக்கிறது. பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ள திட்டங்கள் எல்லாம் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உடனிருந்தார். நேற்றைய தினம் லாஸ்பேட்டை எலிப்பேடு மைதான வளாகத்திலே மரியாதைக்குரிய நம்மளுடைய பெருமைக்குரிய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் பொதுக்கூட்டம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்தது. ஏறக்குறைய 35,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியமைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் 124ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. மாசிமக தீர்த்தவாரியையொட்டி வைத்திக்குப்பம் கடற்கரையில் மயிலம் முருகர், தேவனூர் விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, புதுச்சேரி பகுதிகளில் இருந்து மணக்குள விநாயகர், வரதராஜ பெருமாள், வேதபுரீஸ்வரர், முத்தியால்பேட்டை லட்சுமி ஹயக்ரீவர் உட்பட புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழக பகுதிகளில் இருந்தும் சுமார் 100கணக்கான சுவாமி உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் வருகை தந்து அனைத்து சுவாமிகளையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்தனர். இந்த மாசிமக திருவிழாவையொட்டி வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதி முழுவதுமே பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் அசம்பாவித சம்பவங்களை தடுப்பதற்காக சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் கண்காணிக்கப்பட்டது. மேலும் கடற்கரை பகுதியில் குளிக்கும் பக்தர்களை பாதுகாக்கும் வண்ணம் மீனவர்களுடன் கடலோர காவல் படையினரும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இந்த மாசிமக திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறையை அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் கவனத்திற்கு கூட்டம் அதிகமாக இருப்பதால் தங்களது நகைகள் மற்றும் உடைமைகளை பத்திரமாக முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெயமூர்த்தி ராஜா நகர் விரிவாக்க பகுதியில் 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் புதிய வாய்க்கால் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. பூமி பூஜை நிகழ்ச்சி சம்பத் தலைமையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை நீர்வள கோட்டம் பிரிவு சார்பில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக சிரமம் அனுபவித்து வந்த நிலையில் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. புதிய வாய்க்கால் அமைப்பு மூலம் மழைநீர் தேங்காமல் வெளியேறும் வசதி ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் நீர்த்தேக்க பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள், உள்ளூர் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பணிகள் விரைவாக நிறைவேற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்.
உங்களுக்கு தான் கூப்பிடுறாங்க. உள்ள வாங்க. ஏய் சார் கிளம்புனாங்களே. ஏன்னா இதை நம்ம கட்டி முடிச்சிட்டோன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக எப்படின்னா மழை பெஞ்சதுன்னா போட்டு வச்சுன்னு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஏரியாவே உங்களுக்கு இந்த பாலம் எப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் இரும்பில் கட்டின பாலம் இருந்தது. அது நடந்து போகாத அதை வந்து போன தடவை கட்டி கொடுத்தோம். மாசிமக தீர்த்தவாரியில் கலந்து கொள்வதற்காக செஞ்சி ரங்கநாதர் கோவில் உற்சவர் சுவாமிகள் புதுச்சேரி வந்திருந்தார். இந்த நிலையில் 7ஆம் வீதியில் உள்ள பஜனை மடத்தில் அவருக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற விழாவில் திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி வீதி உலாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவருக்கு விழா நிர்வாகம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லட்சுமி நரசிம்மர் கோவில் நிர்வாகிகள், விழா ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். செஞ்சி ரங்கநாதர் மற்றும் லட்சுமி நரசிம்மர் சுவாமிகள் அடுத்த 3 நாட்கள் புதுச்சேரியில் தங்கி பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆலய தர்மகர்த்தॄணாம் உபயகர்த்தॄ புதுச்சேரி பாமக மாநில இளைஞரணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பாமகவினர் கொசு வலையின் உள்ளே புகுந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது கொசுக்களின் உற்பத்தியால் மலேரியா, டெங்கு உள்ளிட்ட தொற்று நோய்கள் ஏற்படுகிறது. உடனடியாக கொசு மருந்து தெளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். பிறகு இதனைத் தொடர்ந்து கொசு வலையுடன் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் உள்ளே சென்று பாமக இளைஞரணி சார்பில் கொம்யூன் ஆணையர் பிரபாகரனிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அப்போது வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட ஊசுடு, மங்களம், வில்லியனூர் ஆகிய தொகுதிகளில் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு கொசுவும் வண்டு போன்று உள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூலி தொழில் செய்யும் தொழிலாளர்கள் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தை மருத்துவத்திற்கே செலவிடும் நிலை உருவாகியுள்ளது. எனவே அனைத்து கிராம பகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்க வேண்டும். அந்த மருந்து தரமானதா என ஆணையர் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் 1 வாரத்திற்குள் கொசு மருந்து தெளிக்காவிட்டால் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொசு வலையுடன் தஞ்சம் புகும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மனுவை பெற்ற ஆணையர் கொசு மருந்து தெளிப்பதாக உறுதியளித்தார். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நூதன போராட்டத்தால் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் புதுச்சேரி அரசு புதுச்சேரி அரசு புதுச்சேரி அரசு புதுச்சேரி அரசு புதுச்சேரி அரசு புதுச்சேரி அரசு தாங்கல 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 முசுகடி தாங்கல முசுகடி தாங்கல ஆவுதே ஆவுதே பார்த்து செலவு பண்ணுமா. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துல கொசு ஒழிக்க சொல்லி மணி அளிச்சிருக்கோம். கொசுவலை போத்திக்கு வந்து இன்னைக்கு புதுச்சேரியில் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கொசுவோட பிரச்சனைகள் அதிகமாகி விட்டது. மக்கள் பாவம், ஏழை மக்கள் தொடர்ச்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது செலவு பண்ண அவங்க சம்பாதிக்கிற காசு முழுவதும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கே பயன்படுத்தின்னு வராங்க. இதை ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதை பற்றி சிந்திக்கிறதில்ல, கண்டுக்கிறதில்லை. ஏன் கண்டுக்கிறதில்லைன்னா இங்கே கொசு ஒழிக்கணும், சுகாதாரத்தை நிலைநிறுத்தணும், அதை உறுதிப்படுத்தணும். கண்டிப்பாக புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தால் இது போல் கொசு